வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹோண்டா டியூவை பற்றி பார்க்க போகிறோம். கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா த்ராட்டில் வந்து ரேஸ் அதிகமாகுதுன்னா அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க கஸ்டமரு. ஏன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு அதுவாக இழுத்துட்டு போய் கீழே வண்டி சாஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வண்டி வந்து கேபிள் அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. கஸ்டமர் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. கம்பல்சரி ஒரு கேபிள் வந்து நீங்கள் வண்டியை வாங்கி ஒரு ஒரிஜினல் கேபிள் மினிமம் ஒரு 20,000 கிலோமீட்டர் தான் ஓடும். அதுவும் கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும்தான், மழை கிளையெல்லாம் நலைய விடாமல் பாதுகாத்துனா மட்டும்தான் ஓடும். அது மட்டும் இல்லை, ஒரு கேபிளை மாற்றணும்னா கண்டிப்பாக டைமிங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா அதோடய ரூட்டிங் பார்த்தாவே தெரியும். நீங்கள் வண்டியை எந்த அளவுக்கு பிரித்து வச்சுருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு பிரிக்காமல் ஒரு ஸ்கூட்டியை பொறுத்தளவில் நீங்கள் கேபிளை மாற்றவே முடியாது. இதெல்லாம் பிரித்தா மட்டும்தான் கம்பெனி எதுக்கு நேராக கேபிளை கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு நேராக நம்மளும் கனெக்ட் பண்ண முடியும். இதை டேப்பு போட்டு இழுக்கிற அளவுக்குலாம் இந்த வண்டியில் வசதிலாம் இல்லை. பூரா டபுள் சைடு கிளாம்பு 2 கேபிள் வருது, ஆக்சிலேட்டர் கேபிள் 2 கேபிள் வரும் இந்த வண்டியில். இந்த பைக்கை பொறுத்தளவில் ஒவ்வொரு கேபிளுமே 300 சம்திங் வருது. 2 கேபிளுமே 800 ரூபாய்க்கிட்ட வருது. எதுவுமே ஒரு ஒரிஜினல் பொருள் போட்டிங்கன்னா கம்பல்சரி கேபிளோட ப்ரைஸ் இப்படி வரத்தான் செய்யும். 800 ரூபாங்கும்போது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். பட் 800 ரூபா 1000 ரூபாங்கும்போது ஸ்பேர்ஸ்க்கே வந்துடும். இந்த அளவுக்கு ஒரு டைம் போட்டிங்கன்னா மினிமம் ஒரு 20,000 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா கேபிள் வரும், லைஃப் வரும் ஒரிஜினல் கேபிள் போட்டால். அது மட்டும் இல்லாமல் சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் உடனே பார்த்துக்குங்க. ஒரு த்ராட்டில் டைட் ஆகும்போது நீங்கள் கேபிளை செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு ஷாப்பு பக்கத்தில் கொடுத்து, இல்லைனா ஒரு ரைட் லெஃப்ட் நீங்கள் பைக்கை ஓட்டிகிட்டு போகும்போது ரைட் லெஃப்ட் திருப்பும்போது கொஞ்சம் டைட்டாகும், ரேஸ் அதுவாக ஆகும். அது மட்டும் இல்லை, கேபிளில் தடிச்சிருக்கும், அங்கங்கே தடிச்சிருக்கும். எல்லாமே நாங்கள் ஃபிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி த்ராட்டில் கொடுத்து எல்லாத்தையும் செக்கும் பண்ணியாச்சு. முடிஞ்சளவு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்து பக்கத்தில் ஒரு ஷாப் இருந்தால் செக்அப் பண்ணி வச்சுக்கோங்க. கேபிளை பொறுத்தளவில் ஆக்சிலேட்டர் கேபிள், பிரேக் கேபிள் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது பைக்கை பொறுத்தளவில். அதுவும் ஸ்கூட்டியை பொறுத்தளவில் ஸ்கூட்டி ஓட்டுறவங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கேபிள்லாம் போச்சா போகலையான்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கஸ்டமருக்கான ஒரு சிறிய பதிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்கோம்.